வரலட்சுமி நோம்புக்காக என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோன்றத ஒரு சின்ன ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் விட்டதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வாங்க. இன்னைக்கு வந்து சாமி அலங்கரித்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனோம். மறுநாள் தான் வந்து வரலட்சுமி நோம்பு பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணோம்னா நாங்கள் வாங்கிட்டு வந்த உருவம், தேங்காய், அப்புறம் செம்பு இதிலெல்லாம் வந்துட்டு டெக்கரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு செம்பு நிறைய அரிசி போட்டுட்டு அப்புறம் ஒரு 9 பொருள் போட்டோம். ஏலக்காய், கிராம்பு, காசு, இந்த மாதிரி ஒரு 9 ஐட்டம் நாங்கள் போட்டோம். உள்ள போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தேங்காய் நிறைய மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வச்சுட்டு தேங்காய் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உருவம் அன்னைக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம்ல அதில் வந்து ஸ்டோன் வச்சு ஒட்டி டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். அதை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஒரு நூல் வச்சு நாங்கள் கட்டிட்டு மேலே பூ இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை வந்துட்டு நாங்கள் சாரி மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு பின் போட்டு நல்லா கட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு வந்து தோடு, அப்புறம் மாட்டல், அதுக்கப்புறம் செயின், பாசி, அப்புறம் தாலி, இது ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி நூல்லையே வந்து ஒரு 5 நூல் கொண்டு ஒரு தாலி ரெடி பண்ணோம். ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு விரலி மஞ்சள் வச்சு மேலே கட்டியிருக்கிறது, கீழே வந்து தாலி கயிறு தான் கட்டியிருக்கோம். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த மாலையை போட்டோம். இந்த மாலை வந்து அந்த செயினை மறைக்கிது அப்படின்றதுக்காக நாங்க அந்த மாலையை வந்து மேலே வச்சுட்டோம். தலைக்கு மேல வைக்க ஒரு அம்மன் லுக் வந்து பெர்ஃபெக்டா இருந்தது. ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கும்போது. எல்லா டெக்கரேஷன் முடியவும் பயங்கர அழகா இருந்துச்சு. மா இலை பின்னாடி வந்து சுத்தி வச்சுட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் வந்து வரலட்சுமி நோம்பு பண்ணுவாங்க. எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வரலட்சுமி சாமி வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு உள்ள அழைச்சிட்டு வர்றது, அதாவது வாசல்ல இருந்து உள்ள அழைச்சிட்டு வர்றது இன்னைக்கு பண்ணுவாங்க நைட்டு. எங்களுக்கு வந்து 6 மணிக்கு நல்ல நேரம் வந்து 10 மணிக்கு மேலதான் இருந்தது. நாங்க வந்து நேரம் கொஞ்சம் லேட்டா இருந்தனால நல்ல நேரம் முடிஞ்சுன்றனால 10 மணிக்கு மேலே தான் நாங்கள் வந்து சாமியை அழைச்சிட்டு வந்தோம். உள்ள அழைச்சி வரும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்ணு பற்று போல இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் பலகையில் நல்ல மஞ்சள்லாம் தடவிட்டு சாமியை நாங்கள் உட்கார வச்சுட்டு பத்தி, சூடம், சாம்பிராணி அந்த மாதிரி எல்லாமே. இது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க சாமி, அவங்களும் க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. ரெண்டு சாமியுமே வந்துட்டு ஈக்குவலாக தான் உள்ளே கொண்டு வந்தோம் நாங்கள். எனக்கு இதெல்லாம் பார்க்குறதே ஃபர்ஸ்ட் டைம் தான். ஏன்னா வந்துட்டு நான் பார்த்துருக்கேன், ஆனால் இதெல்லாம் செய்யும் போது பார்க்குறது வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் தான். எங்கள் அக்கா தான் பண்ணது எல்லாமே. இந்த வரலட்சுமி நோன்பு இருக்கிறதுக்கு வந்து நம்ம மனசில் ஏதாவது நல்ல ஒரு வேண்டுதல் வந்து வெளியே சொல்லாமல் ஒரு வேண்டுதலை மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது எல்லாமே நம்ம பண்ணணும். ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் நம்ம வந்து வேண்டுதல் நினச்சி பண்ணால் வந்து நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது. இதை பற்றி எனக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு. ஆனால் பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அப்புறம் வந்துட்டு அதோட க்யூட்னஸ், அது எப்படி சொல்ல, ஒரு பச்சை குழந்தைய தூக்கிட்டு வரும்போது ஒரு க்யூட் கிடைக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. நானே ஏன் இவ்வளோ கண்ணு வைக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ரொம்ப கண்ணு வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு அடுத்த நாள் வந்து பெண்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னாங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எங்கள் அக்கா பத்தி பொருத்தியாச்சு, சாம்பிராணி பொருத்தியாச்சு, மணியெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுதான் செயின் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, பொருத்தமாக இருக்குது எல்லாமே. அப்புறம் அக்கா வீட்டுக்காரர் தான், எங்கள் மாமா தான் தூக்கிட்டு வந்தாங்க. அது பலகையோடு தூக்கிட்டு வந்து அவங்களுக்குன்னு செட் பண்ண ஒரு இடத்துல போய் வச்சுட்டு சின்ன பிள்ளைங்க 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் பொருத்தி வச்சாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி, பொட்டு, ப்ளவுஸ் பீட்டு, பூ, அதுக்கப்புறம் சீப்பு, இந்த மாதிரி சாமிக்குன்னு ஒதுக்குன ஒரு சில ஐட்டங்கள். இதுக்கு அப்புறம் வந்துட்டு விளக்கு பொருத்திட்டு, குத்து விளக்கு, ஒரு குட்டி குத்து விளக்கு அழகாக பொருத்திட்டு 2 பக்கமும் பொருத்திட்டு நாளைக்கு மீதி டெக்கரேஷன் எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். எஸ், இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் டின்னரை முடித்தோம். ஏன்னா ஃபஸ்ட் டைமில் கொஞ்சம் பதட்டமாக தானே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.